வாழ்க உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2000. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிய திட்டத்தில் நிறைய சூப்பர் ஹிட் திட்டங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் சூப்பர் ஹிட் ஆன ஒரு திட்டம் தான் மாதம் 1000 ரூபாய் மகளிருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படுகின்ற இந்த திட்டம். இது ஏதோ 1000 ரூபாய் காசு தரோம், மகளிருக்கு எல்லாம் கொடுக்குறோம். சில பேர்லாம் இதை விமர்சிக்கிறார்கள், தேர்தலுக்கு முன்பணமாக கொடுக்கிறார்கள் அப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இது ஒன்றும் இல்லை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது மகளிருடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம். அதாவது அதுக்கு உரிமை திட்டம் என்று முதல்வர் பெயர் வைத்திருக்கிறார். கருணை தொகை, உதவித்தொகை இன்னொன்னெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இது உரிமை. நான் மூக்குத்தி அம்மன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல அந்த நயன்தாரா கேரக்டர் வந்து அஜய் பாலாஜி கிட்ட சொல்லும், இவ்வளோ நாளா உன் தங்கச்சி வேலை செய்யுது, அந்த தங்கச்சிக்கு நீ என்ன வேணும் கேட்டியா அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் யோசிப்பார். ஸோ அந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சர் காலங்காலமாக வெறும் வீட்டுக்காகவே உழைத்து கொண்டிருக்கிற தன்னுடைய தங்கைகளுக்கு, அம்மாக்களுக்கு இந்த உரிமை தொகை போய் சேர வேண்டும் என்று சொல்லி இந்த 1000 ரூபாய் திட்டம் மாதம் மாதம் அவர்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம், உரிமை தொகை 1000 ரூபாயை தமிழ்நாட்டில் இருக்கும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. சில பேர்லாம் சொல்றாங்க, யாருங்க கேட்டா அவங்கள 1000 ரூபாய், நாங்க கேட்டோமா அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த திட்டம் நிறைய மக்களுக்கு பயனை தந்துள்ளது. ஏன்னா நாங்கள் களத்தில் பார்க்குறோம், அந்த 1000 ரூபாய் வச்சு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இன்று அனைத்து மகளிருக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு வாட்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். வரவேற்பு அந்த இடத்துல உட்காந்துருந்த பொழுது ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க வரதை பார்த்து நான் என்ன நினச்சேன்னா, யாரோ சப் கலெக்டர் தான் யாரோ வராங்க போலன்னு சொல்லி, நான் கலெக்டர்லாம் விசிட் வருவாங்க. அவர் சொல்லும்போது வாங்க மேடம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ணுறாங்களாமே எங்கே அப்படின்னு கேட்டாங்க. நானே சொல்லேன், ஃபஸ்ட்டு கவுண்டரே அதான், அங்கே போங்கன்னு சொல்லிட்டு. இப்படியாக தமிழ்நாட்டு பெண்கள், மகளிர் எல்லோராலும் வரவேற்கப்படுகின்ற, கொண்டாடப்படுகின்ற ஒரு திட்டம் என்று சொன்னால் அது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நீங்க ஒருத்தர் 10,000 ரூபாய் தருவேன், 5,000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். அவரு 2021 என்ன சொன்னார்னா, 1000 ரூபாய்லாம் ஸ்டாலினாலாம் தர முடியாது அப்படின்னு சொன்னவர் தான். ஆனா அதை செய்து காட்டியவர் நம்மளுடைய முதலமைச்சர். இன்று அதெல்லாம் ஹிட் ஆகி மகளிர் இடத்துல இவ்வளவு வரவேற்பு இருக்குதா இந்த திட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியும் வரமாட்டோம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால தான் இஷ்டத்துக்கு இன்னைக்கு 10,000 5,000 அடிச்சு விடுறாரு. கருணை தொகை என்று அதை குறிப்பிடுகிறார். அவரே கருணை பார்க்குற அளவுக்கு அவருடைய நிலைமையை இப்போ வந்து கருணை அளவில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் வந்து நமக்கு கருணை அடிப்படையிலே 10,000 ரூபாய் தருவேன் என்று சொல்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இது கருணை அடிப்படையில் தருகிற தொகை அல்ல, மகளிருக்கு உரிமையை தருகிற ஒரு தொகை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப தேர்தல் வர்றதுனால அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இலவச திட்டங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு அதை ஸ்டாப் பண்ணிடும் சொல்லிட்டு, அதற்கு முன்னதாகவே யாரிடமும் சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் 5,000 ரூபாயை இந்த மகளிர் உரிமை திட்டத்திலே பயன்பெறுகிற அனைத்து மகளிருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக காலையில கொடுத்துட்டு, அவரு இதை இன்னும் 2026க்கு பின் நம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2,000 ரூபாயாக இந்த திட்டம் தரப்படும் என்று உறுதியையும் நமக்கு அளித்துள்ளார். நிச்சயமாக உறுதியாக 2026 நம்முடைய 2.2 ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் அமையும். நிச்சயமாக இப்பொழுது 1000 ரூபாய் வாங்குகிற மக்கள், இன்னும் இதை ரீஅப்ளை பண்ணியிருக்கிற மக்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஜூன் மாதத்திலிருந்து 2,000 ரூபாய் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்று சொல்லி 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வாக்களிப்பீர். உதயசூரியன். வெல்வோம் ஒன்றாக. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.